வெரி குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இன்டர்செப்டர் 650யோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். சர்வீஸ் சென்டர் வந்து ஓஎம்ஆரில் இருக்குது, நான் மடிப்பாக்கமில் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:15 கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுனால இது ஆல்ரெடி டோல் தட் நீங்கள் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எஸ் சாரி, ஆக்சுவலாக இன்பிட்வீனில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால அங்கே ஆக்சுவலாக நான் வீடியோ ஷூட் பண்ணலை. பிகாஸ் சரி ஓகே, இந்த துறைப்பாக்கம் ரோடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சரி அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் சேவிங் தட் நான் ஆல்ரெடி 1 வீக் பிஃபோரே நான் சர்வீஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு. தே டோல்டு ஓகே, ஆல்ரெடி புக் பண்ணதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் தேர். போயிட்டு விட்டுட்டு மோஸ்ட்லி திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே டோல்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆகுது ஆகும். ஏன்னா அதுவும் இல்லாமல் நம்ம லேட்டாக வர போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சாயங்காலம் தான் கிடைக்கும். அதனால் போயிட்டு ஏதாவது ரேப்பிடோ ஏதாவது புக் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வேண்டியதான். அண்ட் ஐ லாஸ்ட் த பெர்மிஷன் ஃபார் ஷூட்டிங் இன் சைட். இஃப் தே டோல்டு ஓகேனா அங்கே இருக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலாக. எதனாலனா இவ்வளோ நாளாக நான் அவெஞ்சர் யூஸ் பண்ணிவிட்டு அதை சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன். தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் லீக். இப்போ அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து இன்டர்செப்டருக்கு வந்தாச்சு. அண்ட் இதை சர்வீஸ் பண்ண போகிறோன்ற ஒன்று ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் எவ்வளோ ஆக போகுதுன்றது தான் அடுத்த கேள்விக்குரிய நம்மளுக்கு. ஏன்னா 150cc மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸில் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் 600 to 700 தான் வரும். என்னோடய அசம்ஷன் படி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3000 வரணும். பட் எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி நான் சர்வீஸ் சென்டரில் கேட்டப்போ தே டோல்டு அரௌண்ட் ஒரு 3.5 வரும்னாங்க. பட் 3.5 ரொம்ப ஜாஸ்தியாக தோணுச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மோஸ்ட்லி காமனாக பண்ணுற விஷயம் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்டர், அண்ட் தென் டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது ஷோராக தெரியல எப்படி என்னதுன்ட்டு. டேப்பட் க்ளீன் பண்ணாங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த கேஸ்கெட்டே சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு 3500 கிட்ட தொடர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஆயில் சேஞ்ச் அண்ட் ஆயில் ஃபில்டர் அண்ட் செயின் லூப்ரிகேஷன் இது மட்டும்தான் வரும். ஸோ அது வந்து அரௌண்ட் ஒரு 2700 to 2800 தான் வரும். டூ மச் ஆஃப் டிராஃபிக் ஈவன் ஆன் சண்டே. ஸோ இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் சர்வீஸ் விடுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த வர ரிப்பப்ளிக் டே வீக்கெண்ட் வந்துடும். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிப்புக்காக தான் மெயினாக இப்போ சர்வீஸ் விடுறது. ஸோ 466 kilometers ஆகிருக்கு. ஸோ 500 kilometers நம்ம சர்வீஸ் விடணும். அண்ட் வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 month கிட்ட ஆக போகுது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் மெயினாக போய்கிட்டு இருக்கேன். சம் சூப்பர் பைக் இருக்குது. தட்ஸ் ட்ரையம்ப். Triumph Tiger. It's a completely monster வண்டிங்க இதானா சத்தியமாக. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து they have used aero exhaust. சவுண்டு கண்டிப்பாக கேட்டாகணும். பட் இதில் கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்மளால் சேஸ் அப் பண்ணி பிடிக்க முடியாது. பிகாஸ் we are just 650cc பைக். இது அது வந்து 1200 or 800 இருக்கணும். பட் ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தட். ஸோ ஆக்சுவலி அப்படியே பேசிட்டு ரூட்டை தப்பாக பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நவ் வி ஹாவ் டர்ன்ட் இன் டு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஓப்போ ஷோரூம். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஒரு லெஃப்ட், அண்ட் தென் திஸ் ரைட். ஸோ தேர் வி ஆர். சர்வீஸ் புக் பண்ணியாச்சு.
जी ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே. டைம் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணிடுவோம். ஓகே ஜி. ஓவராலா ஜெனரல் சர்வீஸ் பண்ணிடுவோம். கன்சியூமபிள்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் வந்து கேக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரி. கேஸ் கட்டு மாத்திடுவோம். ஓகே ஜி. வேற என்ன இருக்குங்களா? எனக்கு மெயின் வந்து கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே. வேறு வந்து பிரேக்ஸ் அடிக்கும்போது அந்த மெட்டல் சவுண்டு இதுவாகிற மாதிரி தெரியுது. லைட் சவுண்ட் இருக்குங்க. அது காப்பர் தான். ஓகே. அந்த காப்பர்னா லைட் சவுண்ட் இருக்கும். அது நார்மல் தான். ஓகே ஓகே. டிஸ்க் பேடும் க்ளீன் பண்ணி போட்டுருவோம். சரி ஓகே ஜி. ஓகே. ஷிஃப்டிங் அந்த மாதிரி தான். நம்ம ஸ்பீட் லிமிட் வண்டிக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே. ஓகே. டிராஃபிக்கில் ஓடும்போது கொஞ்சம் கேஸ். நான் இப்போ வரைக்கும் 80க்கு மேலே எடுத்துகிட்டு போகல வண்டியை. அண்ட் 3-5 RPMல தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சரியாக எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ கிளச் பிளேட் லூஸாக இருக்குது. நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஜி. வேறு எனக்கு ஃப்ரண்ட் அந்த பிரேக் பிடிக்கும்போது ஒரு மாதிரியா சவுண்ட் எதுவும் கேட்குற மாதிரி தெரியுது. ஐ மீன் ஒரு மாதிரி கடக்குன்னு ஒரு சவுண்டு ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே. பிரேக் அப்ளை பண்ணும்போது அதனுடைய இந்த இடத்துல இருக்குது. சவுண்ட் லைட் சவுண்ட் வரும். ஓகே ஓகே. அதனால எதுவும் மற்றபடி அது ஒன்றும் இஷ்யூலாம் இல்லை. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை சர்வீஸ் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கேன். அண்ட் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 3462 rupees. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக ஷோரூம்லேயே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்னாங்க இவ்வளோ தான் 3500 தான் வரும் அப்படின்னாங்க. பட் ஸ்டில் நான் சில 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு 2700 2800லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை நம்பி ஆக்சுவலாக நான் போனேன். பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஷோரூமில் சொன்ன மாதிரியே 3462 rupees தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் வந்து அந்த ஆயில் சேஞ்ச், அதுக்கப்புறமா வந்து ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறமா இந்த டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அந்த டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இந்த கேஸ்கெட் வந்து இது பண்ணாங்க. அதுக்கு சீலண்ட் ஒரு சம் அமௌண்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில் ஒரு செக்கப் மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ப்ராப்ளி பை 6 months அந்த டைமில் பண்ணணும் அதுக்கு. அதுக்கப்புறமா இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி செக் மட்டும் பண்ணணும். பட் 10,000 கிலோமீட்டரில் தான் செகண்ட் சர்வீஸ் வருதுன்றாங்க. பட் ஆனால் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில் செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் போட்டிருக்காங்க. பட் இங்கே சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு 10,000 கிலோமீட்டரில் தான் செகண்ட் சர்வீஸ் பண்ணணும் நீங்கள். பட் 5000 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க, எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்லி இருக்காது அப்படின்னாங்க. பட் ஐ கெஸ் இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஒரு 650cc பைக்குக்கு நீங்கள் 3000 செலவு பண்ணுறதுல ஐ கெஸ் இட்ஸ் நாட் அ பிக் திங் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் வி ஹாவ் அ பிகர் சர்வீஸ் இன்டர்வல். லைக் ஒரு 10,000 கிலோமீட்டரில் தான் நீங்கள் அடுத்த சர்வீஸ் பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆன் 1 year கிட்ட டைம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம மாதம் 1000 ரூபா இந்த வண்டிக்கு நம்ம சேர்த்து வச்சா கூட அது எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் சர்வீஸ் வி வுட் பி ஹேவிங் அரௌண்ட் 10,000 கிட்ட இருக்கும். பட் ஆனால் அவ்வளோலாம் ஆகாது. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 4,000 to 5,000 கிட்ட ஆகும். நம்ம நார்மல் வண்டியாக இருந்தால் எவ்ரி 2 or 3 months கிட்ட நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 1000 ரூபா ஆகும். எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரே ரேட் தான் வருது. பட் என்ன, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணுறதுனால யூ வில் ஃபீல் தட் இஸ் கோயிங் டு பி வெரி பிகர் அமௌண்ட். ஸோ போஸ்ட் சர்வீஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். அண்ட் ஐ கேன் கிளியர்லி see that கேஸ்கெட் அங்கே இருக்கிறது. ஸோ they have done it obviously. ஸோ I guess that's it for the video today. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ as usual guys, வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ see you all in a new video. Take care and then stay safe.